ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டடா ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்குப்பா. ஏன் இன்னும் வந்து எபிசோடே ஸ்டார்ட் ஆகலை. அதுங்களே எங்களை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஹாட் சீட்டில் உட்கார வைக்கிறது. ஹாட் சீட்னா நம்ம உட்காந்த இடம் அப்படியே கொதிக்கும். அவங்களுக்கு தான் கொதிக்கும் பார்த்தா இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கொதிக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்போயா இந்த எபிசோட் போடுவீங்க, சீக்கிரம் போடுங்க, இதெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லோரும் வெறி கொண்டு காத்துட்ருக்காங்க. காரணம் இன்றைக்கி டபுள் எவிக்ஷன் ஒரு பக்கம், ஆர்ஜி ஆனந்த் ஒரு பக்கம், அடுத்தது ஒரு பெரிய ட்விஸ்ட்டே வந்து சாச்சனா. இப்போ சாச்சனா போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் வந்து போயிட்டே இருக்குது. அதுலேயும் முத்துக்குமரனோட பேரை போட்டாவே வந்துட்டு வியூஸ் வர்றதுனால எல்லோரும் வந்துட்டு இஷ்டத்துக்குலாம் அடிச்சு விட்றாங்க. முத்துக்குமரன் கூடயே போயிட்டார், சாச்சனா கூடயே போயிட்டாருலாம் வந்துட்டு ஒரு சில வீடியோஸ் பார்க்குறேன். என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு முத்துக்குமரன் ஃபஸ்ட்டு வந்து சாச்சனாக்கு என்ன சொன்னார்ன்ற வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் சாச்சனா முத்துக்குமரனுக்கு என்ன வீடியோ சொன்னாங்கன்றதை போட்டேன். இப்போ வந்துட்டு மஞ்சரிக்கு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, சூப்பராக செம்மையாக இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தகவல் வருதுன்னா, ஆனால் இதில் என்ன ஒரு காமெடி தெரியுங்களா? இதெல்லாம் தகவல் வருது, இதெல்லாம் அங்கே வரலாம், இந்த தகவல் கொடுத்தவங்களுக்கு இருக்குது பாருங்கன்ற மாதிரி தான் எனக்கு காண்டாகுது. ஏன்னா ஆனால் சொல்கிற விஷயங்களும் பயங்கரமாக இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு வருதுன்னா, மஞ்சரி இறங்கி விளையாடுங்க, உங்கள் கேம் இறங்கி விளையாடுங்க மஞ்சரி, சொல்கிறவன் 1000 சொல்லுவான், அதெல்லாம் கண்டுக்காதீங்க, இறங்கி ஒருத்தர் வச்சு செய்யுங்க, செஞ்சுக்கிட்டே இருங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம். அட்டேங்கப்பா, அம்மா ஏற்கனவே அவங்க அந்த வேலையை தான் நம்ம பார்த்துட்ருக்காங்க. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா, ரயானை எதுக்குமா நீங்கள் வந்துட்டு இது பண்ணல, அவர் ஏதோ என்னையை ப்ரோவோக் பண்ணுறது கஷ்டம்னு சொல்கிறாரு சார், அவர் சுத்தம் போரிங் கண்டஸ்டன்ட் மாதிரி ஒரு மாதிரி கலாச்சிருப்பாங்க. அவரப்போ நான் கலாச்சி அவரெலாம் ஒரு ஆளே இல்லைன்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மஞ்சரி வந்துட்டு ஒரு சில நேரங்களில் நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள், அந்த ஒரு சௌந்தர்யாவோட ஒரு சாயல் தெரிகிற மாதிரி இருக்குது. அதாவது அருணை திட்டும்போது, அருண் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, வாயை ஒரு மாதிரி பண்ணுறது, அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அது எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங் இருக்கா இல்லை எல்லாருக்குமே இருக்கான்றதை மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேருக்கு மஞ்சரி முதல்ல பிடிச்சிருக்கு? என்னையை கேட்டிங்கன்னா மஞ்சரியோட கேம் வந்துட்டு ஒரு 70% ஓகே, பட் 30% வந்துட்டு அந்தளவுக்கு பிடிக்கல. இப்போ நம்ம முத்துக்குமரனை எப்படி சொல்கிறோம், அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்குது, ஒரு நேர்மை இருக்குது, ஒரு நல்லா இருக்குது. ஆனால் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி சொல்ல முடியல. ஏன்னா ஒரு வாரம் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தா அரகண்டா அந்த கேப்டன் ஆகும்போதெல்லாம் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதில் வேறு வந்துட்டு இந்த மாதிரி வேறு போகும்போது சாச்சனா சொல்லியிருக்காங்களாம். இனி என்ன இந்த அம்மா பண்ண போகிறாங்க தெரியல. இதில் வேறு அடுத்த வாரம் வீக்லி டாஸ்க்கு வேறு மாதிரி வெறித்தனமாக வரப்போகுது. அந்த டாஸ்க் பற்றின டீட்டெயில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் இந்த வீடியோ அடுத்தடுத்து போகும், நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ரீச் ஆகும். ஸோ அதனால தான் சரி, இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.